மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் முதல்வர் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்ட இந்த இரத்த தான முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. காலையில் 9 மணிக்கு துவங்கப்பட்ட இந்த முகாம் இன்று இவ்வளவு நேரம் ஆகியும் என்ன மணி எத்தனாவது சும்மா சொல்லு, இதில் என்ன இருக்கு, கேஷ் வேணா போட போகிறோம். நேரம் இப்பொழுது 11:30 மணிக்கு மேலாக போகின்றது. இவ்வளவு நேரத்தில் எங்களுடைய மாணவர்கள் தன்னார்வமாக வந்து இந்த முகாமில் மிகவும் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களின் தன்னார்வத்தாலும் அவர்களுடைய ஆர்வத்தாலும் இந்த முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த முகாமில் தற்பொழுது பார்க்கும்போது தெரியும், ஏகப்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 அடுக்குகள் போடப்பட்டுள்ளது. இந்த 10 அடுக்குகளில் மாணவர்கள் தொடர்ந்து வந்து இரத்த தானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இன்னும் மாணவர்கள் இங்கு சிறப்பாக இரத்த தானம் வழங்குவதற்கு தன்னார்வமாக வந்து இங்கே செயல்பட்டு கொண்டீர்கள். இந்த முகாமில் ஒய்ஆர்சி, ஆர்ஆர்சி, என்எஸ்எஸ் மற்ற மிகவும் உறுதுணையாக இருந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேவை மையம் மற்றும் தஞ்சாவூர் மிட்டன் ரோட்டரி சங்கம் ஆகியவை இணைந்து எங்களுக்கு மிகவும் ஆதரவு தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஊக்கமளித்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம காலேஜ்லேருந்து எவ்வளோ பேர் சார் ரத்தம் கொடுத்துருக்காங்க? 2 பேர், இது வரைக்கும் 52 பேர் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க மட்டும் அடுத்த தடவை வாய்ப்பு கொடுக்குறோம். பாக்கி ஜென்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து சிறப்பான ரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இலக்கு ஒரு 100 யூனிட் ரத்தம் இலக்கு, எங்களோட இலக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். சரபோஜி காலேஜ் மாணவரும் முழு ஒத்துழைப்பு அதுக்கு கொடுக்குறோம். ப்ரோ ரத்தம் கொடுத்தீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. டெஸ்ட் பண்ணாங்க, அதேமாதிரி நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்களும் எல்லோரும் கொடுங்க. சாதிக்கு மதத்துக்கு வந்து ரத்த வெறி இருக்குது. ஆனால் நம்ம ரத்தத்துக்கு சாதி வெறி மத வெறி கிடையாது. ரத்தத்தை கொடுத்து இனமானம் காக்குங்க. எல்லோரும் கொடுங்க அதே மாதிரி. அதனால தான் நண்பர்களை இது பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லோரும் கொடுங்க. இந்த கேம்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னோட கருத்து நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே வந்து ஒரு 150-200 ஸ்டூடெண்ட் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆர்சி சார் தான் வந்து முக்கியமான ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் இந்த கேம்ப் போடுறாங்க. கேம்ப் போட்டு ஒரு 150 பேர் இல்லை 200 பேர் ஸ்டூடெண்ட் கம்பல்சரி ஒரு கேம்பில் 200 பேர் கொடுக்குறாங்க. அப்போ 2 கேம்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஸ்டூடெண்ட் கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஏழை மக்கள் இல்லாதவங்களுக்கு போய் சேரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த கேம்புக்கு வந்து பிளட்டு கொடுக்குறேன். மேம் எங்கள் காலேஜில் இந்த கேம்பில் வந்து நல்லா இருந்துச்சா மேம்? அப்புறம் பசங்களாம் வந்து ஒத்துழைச்சாங்களா மேம்? இன்னைக்கு நடைபெற்ற இரத்த தான முகாமில் நல்ல சரபோஜி காலேஜ் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நிறைய மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இதில் வந்து எல்லா காலேஜுக்கும் போயிருக்கோம். ஆனால் இந்த காலேஜில் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரத்த தானம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரத்த தானம் கொடுக்கறது மூலயமா ஒரு ஆள் கொடுத்தது வந்து 3 பேர் ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா இது 3 விதமாக பிரிச்சுருவாங்க. பிளாஸ்மா, அந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக எல்லாம் பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த ஒருத்தவங்க கொடுக்குற ரத்தம் வந்து ஒரு 3 பேருக்கு போய் அது பயனடையுது. அதனால இது வந்து ரத்த தானம் கொடுக்கறது வந்து ரொம்ப 3 பேரோட லைஃப்பை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அதை விட உங்களோட உடம்புல வந்து ரத்தமெல்லாம் வந்து டாக்ஸின்ஸ் ஏதாவது நச்சுத்தன்மைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை விட நீங்கள் ரத்தம் கொடுக்க கிணறு தூர் வாடுற மாதிரி ஊறும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ் பிளட் கிடைக்கும் பொழுது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும் போது தொற்று நோய்கள்லாம் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதோட இன்னும் இளமையாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பிளட் உங்களுக்கு பாடி வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாது. பிளட்டு நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இது நல்ல தான் உங்களுக்கு தருது. மெயினாக வந்து நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும்போது 40 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்குது உங்களை. அதனால் அந்த பிளட் டொனேஷன் கேம்பில் நீங்களாம் கலந்துக்கிட்டு ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதெல்லாம் தவறாமல் செய்யணும். நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான வழியில் போய் நிறைய பான் பராக்கோ இல்லை மது அந்த மாதிரி அடிமையாகிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கலந்து கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சால் இன்னும் நல்லா வருவீங்க. சமுதாயமும் நலம் பெறும். இளைஞர்களால் தான் நாடே வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இளைஞர்கள் நல்ல வழியில் நல்ல விதமாக எல்லாருக்கும் நன்மை செய்தால் நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ மேம். இன்று காலையில் தொடங்கிய இந்த இரத்த தானம் முகாமில் எம் கல்லூரியின் முதல்வர்கள் தலைமையேற்று
நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு மிகவும் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தந்த தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த சேவை மையம் மற்றும் இந்த நிகழ்வில் எங்களுக்கு பக்கபலமாக இருந்த தஞ்சாவூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் ஆகியோருக்கும், இந்த குழுவில் மருத்துவர் கிஷோர்குமார் மற்றும் மருத்துவர் அதனை சார்ந்த மருத்துவ குழுக்களுக்கும், இந்த நிகழ்வில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த என்சிசி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் ஆரம்பத்திலிருந்து இந்த யூடியூப் சேனலுக்கு உதவிய எம் துறையை சார்ந்த 2ஆம் ஆண்டு தமிழ் வழியில் பயின்ற வேதியியல் துறை மாணவர்களுக்கும் மற்றும் எம் துறையில் முதுநிலை மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.